நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது முத்தான மூல நட்சத்திரக்காரி முகிலா, 37 வயது. மயக்கி தன் மோக வலைக்குள் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தாலே 39 வயது. ஊராடத்தான் தனுசு ராசிக்காரன் முராரி பயலை. முராரி பயவுள்ள என்ன பண்ணுவான்? காஞ்ச மாடு கம்புல பூந்த கதையா? 35 வயது. பத்தினி பொண்டாட்டி மிருகசீரிசக்காரிய விட்டு மூல நட்சத்திரக்காரி மூலத்து முகிலா கிட்ட சரணாகதி ஆனானே. சரி, மூலத்து முகிலா 37 வயசுக்காரிக்கு அவ என்ன தனியாளா? இல்ல, அவளுக்கு ஒரு புருஷன். அஸ்த நட்சத்திரத்து கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரன். புருஷனான மன்னாரு எப்படி விட்டாரு? ஏன்னா புருஷனே மாமா ஆனாரு. எதனால புருஷனே மாமா ஆனாரு? ராகு பகவானின் கோச்சார சஞ்சார நிலைமை. நம்மளுடைய கிளையண்ட் 35 வயது, மிருகசீரிசக்காரம்மா, ரிஷபராசி. ஃபோன் பண்ணிட்டு கோன்னு கதறி அழுத்துட்டாங்க. சரி, எந்த விதத்தில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் என்னுடைய வீட்டுக்காரன் ரொம்ப நல்லவன், என்னோட ஒரு 4 வயசு தான் பெரியவன், எந்த ஒரு ஹேபிட்டுமே இல்லாதவன். வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, தண்ணி, லாட்ரி, பொம்பளை, ரேஸு எதுவுமே கிடையாது. மருந்து கூட ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு ஆள் சார். ஆனால் இப்போ டோட்டலாக அப்படியே இப்போ நிலைமை மாறிடுச்சு. தனுசு ராசியான்னு கேட்டேன். ஆமாம் சார், தனுசு ராசியே தான். பூராட நட்சத்திரம் சார். ஆண்களில் ராமன் கிடையாது. அதுவும் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக மொத்தமாக கிடையாது. 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும். மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். சபலிஸ்டாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. தனுசு ராசியாக இருந்தும் கூட, நான் மூலமாக இருந்து கூட, இல்லை பூராடமாக இருந்து கூட நான் தப்பே பண்ணல சார் அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த நேரம் வரலை. எந்த ஒரு ஃபிகரும் உங்களை சுண்டி இழுக்கல, பிராக்கெட் போடல. 35 வயசு மிருகசீரிச நட்சத்திரக்காரம்மா பொண்டாட்டியில புனிதவதி கேட்டகரியா இருந்தாலும் விதிவசத்தால முட்டாளாகி மொத்தமா தாலியை தாரை வார்த்தது கைகாரி தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரி கிட்ட. ஏன்னாக்கா 37 வயசு மொத்தான சொத்தான சௌபாகியவதி மூல நட்சத்திரக்காரி முகிலா. கன்னி லக்னக்காரி கணக்கச்சிதமா முந்தானைக்குள் முடிஞ்சாலே 39 வயது ரிஷப லக்னத்து தனுர் ராசி பூராடத்தான் முராரி பய புள்ளைய. அவன்தான் உத்தமி மிருகசீரிசக்காரியில் உத்தம புருஷன். இதுல என்ன ஒரு கொடுமைனா, மூல நட்சத்திரக்காரமா முகிலாவுடைய அவங்க தனியா இல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் மன்னாரு. இந்த பேர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முகிலா, முராரி, மன்னார், இதெல்லாம் உண்மையான பேர்கள் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த பதிவை போடணும் அப்படின்னு சொன்னதே அந்த மிருக நட்சத்திரக்காரமா சொன்னதுனாலதான் அந்த பதிவையே போடுறோம் நம்ம. ஆனா இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. ஸோ பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது, ஊர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நடந்த சம்பவம் கலப்படமில்லாத அசல் அக்மார்க் நெய்யினால் செய்யப்பட்டது. மூல நட்சத்திரத்து முகிலாவினுடைய புருஷனும் ஒருத்தர் இருக்காரு, மன்னாரு. அந்த மன்னாரு 47 வயசு, 8/2/77 பிறந்தவர். அஸ்த நட்சத்திரத்தை மன்னாரு கன்னிலகனக்காரனுக்கு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் உச்சம், 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாயும் உச்சம். கூடவே லக்னாதிபதி புதன் மாட்டினதுனாலையும் 8ல குருவோட கேது மறைஞ்சதுனாலையும் பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கி ஆள் பிடிச்சி ஆளும் பிடிச்சி புருஷனே மாமா ஆனானே. தவளை கத்தினால் மழை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரி வீசினாலே காதலோடு காம வலை. ஏன்னாக்கா கன்னி லக்னத்துக்கு 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல 4 கிரகங்கள், 10க்கு 7ல குருவோட ராகு, 2ல செவ்வாய், 5ல சுக்கிரன். மூல நட்சத்திரத்தை முகிலாவோட டேட் ஆஃப் பர்த் 20/12/1987, 20/12/1987. மொத்தத்துல மூல நட்சத்திரத்தை முகிலாவோட ஜாதகமே இறைக்கிற கிணறு சுரக்கும். புரிஞ்சிருக்கணுமே. புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இது புரியாத ஆண்கள் பெண்களே கிடையாது. ஒரு கார்பரேட்ல ஒரு சுமாரான ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டு இருக்காரு நம்ம முராரி, 39 வயசு. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவரு, 2 குழந்தைகள் உண்டு அவருக்கு, மனைவியே கதிமோட்சம் அப்படின்னு தான் இருந்தவர். இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். முராரிக்கும் அவருடைய மனைவி மிருகசீரிசக்காரம்மா மிருகாவுக்கும் ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொந்தமாக நமக்கு ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல லோனை போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க. 60 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு, அந்த செலவு இந்த செலவு, இரவு பிரவேசம், பால் காய்ச்சறது, பசுமாடை உள்ள விடுறது, ஐயர்கள் தட்சணை, வந்தவங்க போனவங்க செலவு, சாப்பாடு, சாமியானா, பந்தல் கிந்தல்,
மஞ்சக்கிழங்கு, குங்குமம், சின்ன சின்ன பரிசு பொருட்கள், ஜாக்கெட் பிட்டில் வச்சு கொடுத்தது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 65 ரூபா. ஸோ கையிருப்பு போக ஒரு 60% ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் லோன் போட்டுட்டாங்க. அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 8 வீடு, 8 ஃப்ளாட்டு. ஸோ அங்கே நெய்பர் அப்படின்னும் போது எல்லாத்தையும் வந்து கிரக பிரவேசம் அப்படிங்கும் போது கூப்பிடாத இருக்க முடியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மொத்தமே 8 வீடு தான். எல்லா நெய்பரையும் அழைச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு யார், நம்ம முக்கிலாவும் மூல நட்சத்திரத்தை முக்கிலாவும் அவங்க ஹஸ்பண்டு மன்னாரும் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃப்ளாட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஷேரில் வந்த இடம், அந்த இடம் அதை ஒரு ஜேபி கொடுத்து 3 ஃப்ளாட்டு வாங்கிட்டு கையில் கொஞ்சம் ரொக்கம் வாங்கிட்டு பேங்க்லாம் டெபாசிட் பண்ணிட்டு நல்லா தெளிவாக வசதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் அந்தம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவர் மன்னார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு பேருக்கு வந்து ஒரு கம்பெனியில், ஒரு காமாசோமா கம்பெனியில் மன்னார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் போவார், நினச்சப்ப போவார், நினச்சப்ப வருவார். ஏன் அப்படின்னாக்கா இவருக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னாட்டிக்கு பூஜா தூக்குறதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸை கொடுப்பாங்க. என்னங்க தைச்சிருக்காங்க அவங்க ஜாக்கெட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க சொன்னால் பேக் ஓப்பன் வச்சுட்டாங்க. பேக் ஓப்பனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் லூஸாக இருக்குது, டைட் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னலை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஜாக்கெட்டை கொடுத்து அனுப்புவாங்க. இவர் தூக்கிட்டு போவார். பெண்கள் உள்ளாடைகள் தைக்கின்ற அந்த டெய்லர் கடைக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே லேடிஸும் வருவாங்க. இவர் மட்டும்தான் இவர் ஜென்ஸ் போவார். இவர் அதை பற்றி இவருக்கு கூச்சராச்சமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இவங்களும் அரேஞ்ச் மேரேஜ் தான். மன்னாரை விட மூல நட்சத்திரத்து முக்கிலாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நிறையா வந்துருச்சு. மன்னார் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்தார். ஆனால் அவரை விட ஒரு அதிர்புதிரியான ஒரு சொத்துனா வந்து முக்கிலாவுக்கு வந்த உடனே முக்கிலாவோட டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாத மூல நட்சத்திரத்து மூல நட்சத்திரம் யாரு, கேதுவோட சாரவாங்க நட்சத்திரம் அப்படின்னும் போது சும்மா இருப்பாங்களா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பரிதாபப்பட்ட மன்னார் ஹஸ்பண்டு அவர் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. மூலகிட்ட அஸ்த நட்சத்திரம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, செல்ஃப் எடுக்காது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அர்ஜி அதிகம். அர்ஜி அப்படின்னாக்கா என்ன, வேட்கை அப்படின்றது அதிகம். புதுசாக ஒன்றை பார்த்துட்டாங்கனாக்கா உடனே அதை வாங்கணும், போடணும், பார்க்கணும். ஐ மீன் ஒரு ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரி இவங்க நினைப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இவருக்கு கூட இவர் வந்து வேலையை வந்து என்ன பண்ணுறேன் இன்னைக்கு நீ அப்படிடுவாங்க. அதான் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை இருக்குது. வேலை இருக்கா? என்ன வேலை இருக்குது? செருப்பு வாங்கணும் நான். அதுக்கு நான் என்னம்மா, நீ என்னம்மாண்ணா, நீ வந்து நான் வேறு யாரை கூப்பிட்டு போகிறது? நான் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு போகணுமா? என்னையா பேசுகிறேன் நீ அப்படின்னு உடனே ஓகே 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 நோ ப்ராப்ளம். என்ன இப்போ நான் லீவ் போட்டேன்னா தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஒரு நாளாக எட்டனா ஒரு பெரிய புடலங்கா உத்தியோகம். அந்த உத்தியோகத்துக்கு என்ன நீ வந்து மெனக்கட்டுக்கிட்டு நீ காலங்கத்தால் ரெடி ஆகிட்டு இருக்கிற? நீங்க இன்னைக்கு சமையல்காரமாக வேற வரல, இன்னைக்கு யார் சமையல் பண்ணுறது? பண்ணிடலாம், இல்லைனாக்கா ஹோட்டலில் வாங்கிடலாம் அப்படி. அதாவதுங்க ஒரு வீட்டில் இவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா லேட் இஷ்யூ. இவர் ஆக்சுவலாக மன்னாருக்கு 47 வயசு ஆகுது. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து 37 வயசு. 10 வயசு பெரியவங்க. கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் லேட்டு, குழந்தை பிறந்ததும் லேட்டுன்னும் போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையன். மனைவி சொல்லே மந்திரம், பொண்டாட்டிக்கு பூஜா தூக்குவதே வேதம் அப்படின்ற மாதிரி. செருப்பு வாங்க போகணுன்னாலும் சரி, காய்கறி வாங்க போகணுன்னாலும் சரி, அவங்க கிளம்புனாங்க அப்படின்னாக்கா தனியாக கிளம்ப மாட்டாங்க. இவர் கூட போகணும், எல்லாத்தையும் தூக்கணும், காரை டிரைவ் பண்ணணும். காருக்கு டிரைவரும் ஆகிடுச்சு, தூக்கிறதுக்கு வேலைக்காரனும் ஆகிடுச்சு, புருஷங்காரனும் அப்புறம் என்னத்துக்கு இருக்கிறான். எதா இருந்தாலுமே வந்து என்னன்னாக்கா அந்த வசதியை வச்சு என்ன வசதி உனக்கு? கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் பிரிச்சுன்னு போயிட்டாங்க. இருந்த 1.5 காசில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சும்மா தம்மா துண்டு ஏதோ வந்து ஒரு மசாலோட கிள்ளி போட்ட மாதிரி தம்மா துண்டு தான் உனக்கு வந்துச்சு. என்ன பாரியா, ஒரே பொண்ணு, எவ்வளோ சொத்து எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. இந்த வாடகையை வசூல் பண்ணுறது, இந்த வீடுகளை மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கே எனக்கு நேரம் பத்தலையே. இதில் நீ வேற என்னத்துக்கு தேவையில்லாத நீ வந்து வேலைக்கு போயின்னு இருக்கிற? நீ 3/4 ரூபா குளிக்க 1.5 செலவு பண்ணின்னு போய் வந்துருக்க, என்னத்துக்கு போயின்னு இருக்கிற நீ? சரி இதோ போ, ஏதோ நம்ம சொல்லும் போது தான் அவனுக்கு லீவ் போடுறதுக்கு அவன் ஒத்துக்கிறான் இல்லையா? அவன் ஒத்துக்காம என்ன பண்ணுவான்? அவன் நல்லவன் ஆச்சு, அவன் ஏன்னா அவன் என் ஃப்ரெண்ட் ஆச்சு, கம்பெனி நடத்துறவன். அந்த ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மன்னாரும் அவரும் வந்து ஒன்றா படித்தவங்க, கிளாஸ்மேட்டு. அவர் கொஞ்சம் வந்து சில முக்கிலாவுக்கு தெரியாத சில பொருளாதார உதவிலாம் பண்ணியிருக்காரு. அவர் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாரு, வட்டி இல்லாத பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து என்னன்னாக்கா இவர் நினச்ச நேரத்துக்கு வருவார், நினச்ச நேரத்துக்கு போவார். இதுக்கெல்லாம் வந்து அவர் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு.
அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நேர்மையான ஆள் வேற மன்னார். பொன்னாட்டியும் அநியாயத்துக்கு நேர்மையாக இருக்கானே. ஆனால் இவங்க திருட வேண்டிய அவசியமும் கிடையாது மன்னாருக்கு, திருடவும் தெரியாது, அது வேற விஷயம். ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி போகிற நேரத்தில் அந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுற மாதிரி நம்ம முராரியும் மிருகாவும் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைகள் சொன்னோம் இல்லையா, போயிட்டு இன்வைட் பண்ணாங்க. இந்த மாதிரி வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி, ஓ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, அப்படியா, வெரி குட் வெரி குட், என்ன பண்ணுறீங்க நீங்கள், நான் இந்த மாதிரி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்ல இன்வைட் பண்ண போகும்போது அவங்க வீட்டில் உட்கார வச்சு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா காஃபினா கொடுத்து ஸ்வீட்னா கொடுத்து, யார் முக்கியம் அதில் என்ன வந்து பஞ்சமே வைக்க மாட்டாங்க, தன்னுடைய ஜபர்தஸ்தியை காட்டணும்ல, தன்னுடைய கௌரவத்தை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. அந்த நேரம் பார்த்து மன்னாரே அப்படின்வாங்க, யார் புருஷங்க ஓடியாருவார் கொடுன்னு, என்னப்பா அப்படின்வாரு. அந்த ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வை, சிலிண்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணு, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஜூஸ் எடு அப்படின்வாங்க. ஐயோ ஒன்றும் யார் எதுக்கு என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டார். டக்குன்னு போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணுவார், ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் எடுப்பார். ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் எடுனாக்கா அது இவங்களுக்கு பூத்தி கொண்டாந்து கொடுப்பாரு, என்னம்மா அவங்க அப்படி ஒரு வேலைக்கார மாதிரி அப்படி கொடுத்துட்டு அப்படி நிற்பாரு. இவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது மன்னாரு மன்னாருன்னு கூப்பிடுறாங்களே. அவர் பார்த்தா வயசு வேற 47 வயசு ஆயிடுச்சு, ஃபுல் பால்டு ஹெட், ஃபுல் தலை வழுக்க சொட்டை. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய ஒரு யோகி பாபு மாதிரி நல்ல ஒரு அடர்த்தியான முடி, ஃபுல் முடியாக இருந்தது. வாங்குறவங்க இது முடியா இல்லை விக்கா, இது ஒரிஜினல் முடியா விக்கான்னு கூட கேட்டிருக்காங்க. இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், முக்கியமாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எல்லா முடியும் அவுட்டு, சொட்டையாயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த அம்மா போட்டு ஏறுறது மிதிக்கிறது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காரு இல்லையா. அதுக்காகவே அந்த நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கான். யாரு மன்னாரு. வீட்டில் இருந்தால் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு அதுக்காகவே வேலைக்கு போயிட்டு இருக்கான். தோல்ல பார்த்தாக்கா ஒரு துண்டு ஒன்று போட்டுதான் சமையல்கார மாதிரி, ஒரு சமையல்காரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இவர் நம்ம முராரி ஒரு யதார்த்தமான ஆளு. யாருங்க இவங்க சமையல்காரா அப்படின்னு உடனே இவங்களுக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு முக்கியமாவுக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்க, அவரு தாங்க என்னோட வீட்டுக்காருங்க. வீட்டுக்காரா அப்படின்னா, ஆமா வீட்டுக்காரனாக்கா எனக்கு எல்லாமே அவரு தாங்க அப்படின்னு ஒரு கோடு போட்டு உளுந்த கௌரவத்தை சரி கட்டினாங்க. 3 நட்சத்திரம் சொல்லியா தரணும், ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னாக்கா அது சாமதான பேத தண்டம். எப்படியாவது காரியத்தை சாதிக்கிறதுல மூலத்தை விட்டாக்கா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் இருக்க இடத்துல அவங்க இருந்தாலும், 100 பேர் இருக்க இடத்துல அவங்க இருந்தாலும், ஒண்டி ஆளா இருந்தாலும், அது 1000 பேர் இருக்க இடத்துல இருந்தா கூட சரி, ஒத்த ஆளா இருந்தாலும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அட்ராக்டபிளா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, சாமிங்கா இருப்பாங்க, அடுத்தவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டுவாங்க. அவங்க வந்து ஒருத்தர் பூஜா தூக்குனாங்க அப்படின்றது சரித்திரமே கிடையாது. அவங்களுக்கு தான் அவங்க கூட பழகிறவங்க எவனா இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் பூஜா தூக்கணும். அது இன்க்ளூடிங் புருஷன், இன்க்ளூடிங் அப்பன் அம்மா ஆத்தா தாய் பேய் எல்லாமே, பெற்றதுங்களும் பிள்ளைங்களும் புள்ள குட்டியும் எல்லாமே. ஸோ இவங்க அடுத்த நாள் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு போனாங்க. இவர் வந்து அன்னைக்கு லீவ் போட்டார். ஏன்னா கன்ஃபார்மாக தெரியும் கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம். என்ன ஒரே ஃப்ளாட்டு தான், இவங்க கீழே இருக்காங்க அவங்க மேலே இருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில், அதுக்கு போனோம். இருந்தாலும் வந்து எஜமானி அம்மா வந்து நம்ம இல்லாத எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம தான் அந்த வேன் பேகு ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் வச்சிருக்கணும் கையில் அப்படின்றதுனால மன்னார் வந்து லீவ் போட்டாரு. இவங்க ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து, சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 8 மணிலேருந்தே இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 11 மணிக்கு என்ன போலாமா அப்படின்னாங்க. நான் ரெடி, எப்போ ரெடி அப்படின்னாரு அவரு. பார்த்தாக்கா இவங்களுடைய ட்ரெஸ் மேக்கப் கீக்கப் பார்த்தாக்கா பயங்கரம் சொல்லி மாலா. 37 வயசு தானங்க ஆகுது. 37 வயசுன்றது என்னங்க சாதாரண வயசா, நடுத்தரமான வயசாச்சுங்க. அந்த இளமை ஊஞ்சலாடுகின்ற வயசு இல்லை, அந்த வாலிபம் விளையாடுற வயசு இல்லை, இந்த வாலிபம் விளையாண்டு தாண்டவம் ஆடுற வயசாச்சு. அது எப்படி இருப்பாங்க அவங்க, பட்டு சேலை கிட்டு சேலை கட்டி ஏதோ வந்து அவங்க வீட்டுக்கே அவங்க கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரி, அவங்க தான் வீட்டு ஓனர்ன்ற மாதிரி அந்த ரேஞ்சில் கட்டிக்கிட்டு கிளம்புனாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த புடவை ஒன்று இந்த கிரகப்பிரவேசத்துக்கு தனியாகவே ஒன்று எடுத்துட்டாங்க. சும்மா அசால்ட்டாக ஒரு சிம்பிள் மேட்ரு, 1 lakh சில்லறையில். இவர் ஒன்றும் பேச மாட்டாங்க. இவர் நல்லி சின்னசாமி செட்டிக்கு போவாங்க, புடவை எடுப்பாங்க. என்னங்க இந்த புடவை நல்லா இருக்கா, அந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னா, நீ பாருமா நீ செலக்ட் பண்ணா கரெக்ட், உன்னை கேட்குறேன் நானே உனக்கு எப்படி இருக்குது அப்படின்வாங்க. நல்லா இருக்கு, ஆமாம் நீ எதை கேட்டால் நல்லா இருக்குன்னு நீ உனக்கு ஒரு டேஸ்ட் கிடையாது, ஒரு கருமாந்தம் கிடையாது. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணா என்னத்த அவஸ்தைப்படுறான், இப்போ என்ன நான் பட்ட பாடு வெளியே சொல்ல முடியல அப்படிங்க. அவருக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாது. இல்லம்மா அவர் என்ன இல்லம்மா போடலாமான்ட்டு, நல்லா இருக்குன்னா ஏதோ ஒன்று படிச்சுன்னு டக்குன்னு சொல்லணும்ல அப்படின்னு அங்க அந்த ஒரு நல்லி கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் அந்த வேலைக்காரங்க, அங்கே அந்த ஸ்டாஃப் கடை ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க முன்னாடியே இவங்க மானத்தை வாங்குவாங்க.
இவர் அதை பற்றினா ஒன்றும் கவலைப்பட மாட்டார். இவர் அப்படி தொடச்சிக்குவார். தெரிஞ்சது தானே, இதெல்லாம் லைஃப்ல சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைம்மா உங்களுக்கு நமக்கு அந்த ஒரு அந்த செலெக்ஷன் டேஸ்ட்னா கிடையாது, நீ தான்மா கரெக்டாக செலக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுவார். கரெக்டாக புடிச்சிட்டியா பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பேக் பண்ணுங்க மேடம், இது 1,00,000 சுத்தம் வருது, அதெல்லாம் என்னப்பா 2 லட்சமா இருந்தால் கூட பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்சிருக்க எடுத்துரு. இல்லை மேடம், நீங்கள் வரும்போது வந்து ஒரு 20,000 30,000 தான் கேட்டேன், இப்போ இது பார்த்தாக்கா சூப்பராக இருக்குது, இன்னொன்று நான் போகிறது வேற கிரக பிரவேசம், நம்ம வீட்லேயே மேலே வந்திருக்கிறாங்க, அப்படிங்கும் போது நான் சும்மா விட்டு கொடுக்கலாமா என்னுடைய ப்ரெஸ்டீஜை, இதையே எடுத்துருப்பா அப்படின்னோடனே, இல்லை மற்றதுக்கு இது யூஸ் ஆகும்ல, மற்ற ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்னு இவரு உடனே ஒரு ஜின்சாக் அடிச்சாரு. அதுதான் பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு 11 மணிக்கு போனாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக பிரவேசத்துக்கு போகிறவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணவங்க கூப்பிட்டவங்கலாம் போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 1000 வைப்பாங்க, இல்லை ஒரு வால் கிளாக் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சில் இல்லை ஒரு சாமி படம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 1000 ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு 10,001 ரூபா அப்படின்னாக்கா ஒரு புது நோட் கட்டு, 100 ரூபா நோட்டு, ஒரு 100 ரூபா பண்டில் ஒரு கட்டு வச்சு அதில் ஒரு ரூபாயை மேலே வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி எழுதி, அந்த கவரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளாஸான ஒரு காஸ்ட்லியான ஒரு கவர், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு போட்டு முக்கிலா, அவரோட ஒரிஜினல் பேர் வேற, நம்ம இதுக்காக அந்த பதிவுக்காக முக்கிலான்னு வச்சுப்போம், முக்கிலா அப்படின்னு போட்டு கொடுத்துறாங்க. என்னங்க மன்னார் பேர் ஹஸ்பண்ட் பேர் இல்லையான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஹஸ்பண்ட் பேர்னா இருக்காது, இவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். அவர்கிட்ட சொல்லுவாங்க, என் செல்ஃபோன்லேருந்து ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாத்தையுமே தூக்கி வரது நீ தான் என் புருஷன் எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியுமேங்க, அப்போ உன் பேரை வேற நான் எதுக்கே அப்படின்னா நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா அப்படியே பண்ணிக்கலாங்க. இவர் வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு தான் மெயின்டைன் பண்ணுவார். அந்தம்மா வந்து என்னன்னாக்கா மூடுக்கு தகுந்த மாதிரி வாங்க போங்கன்னு வாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா வாயா போயான்னு வாங்க, ஓ என்னையா பார்க்குற நீங்கள் அப்படின்வாங்க, எல்லாங்க அப்படின்னு சமயத்தில் சொல்லிட்டுவாங்க, வானா போடான்னு கூட பேசுவாங்க. இவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். சரி ஓகே. அதாவது அந்த வானா போடான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ அப்படின்னாக்கா அந்த இரவு நேரங்களில் அந்த வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸ் ஒரு சரக்கு போடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கிளாஸாக போடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அன்பு வந்து அடங்காத போயிடும், கட்டுக்கடங்காமல் போய் மீறி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அப்படி தான் நடக்கும். இவங்க போனாங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு இதாகிடுச்சு. கவரை பார்த்தா மொத்தமாக இருக்குது, என்னடா இது மொத்தமாக இருக்குதுன்னு நம்ம மிருகாவுக்கு, யார் ரிஷபராசி மிருகாவுக்கு இருப்பு கொள்ளலை. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது குடிக்கணும் போது, நான் எதுவுமே குடிக்கிறது இல்லை, வெளியே எதுவுமே சாப்பிட்றது இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி, நீங்கள் எதாவது மனசு கஷ்டப்படக்கூடாது, சரி ஓகே எனக்கு கொஞ்சமாக வந்து அந்த ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் கொஞ்சம் ஒன்று கொடுங்களேன் அப்படின்னோடனே கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவங்க போனாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா கொஞ்சம் காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்கு என்ன பண்ணாங்க, பெட்ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்டை வச்சுலான்னு உள்ளே போனாங்க. இவங்களுக்கு இருப்பு கொள்ளாத என்னடா அது வாழ்க்கை மடல் எழுதி அதை மடித்து கிடிச்சு வச்சு அதில் ஒரு 100 ரூபாயை வச்சு இந்த அம்மா கொண்டாந்து கொடுக்குதா. ஆனால் கவரே மொத்தமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கா உள்ளே போயிட்டு பிரித்து பார்த்தாக்கா 100 ரூபா பண்டில் புது கட்டு 10,001 மேலே 1 ரூபா காயின் பார்த்தா இவங்க பக்குன்னு ஆயிடுச்சு. அடாடா ஒரு நல்ல ஒரு கெத்தான பார்ட்டினா லேண்ட் லார்டு இல்லை, லேண்ட் ஓனராக இருந்தவங்க, அதனால் இன்னும் நல்லா இன்கம் வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து புருஷன் மேலே இப்போ ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு போயிட்டுருக்காரு. அந்த அம்மா பயங்கர இது, அதாவது ஏறக்குறைய ஒரு படையப்பா நீலாம்பரி ரேஞ்சில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் நல்ல மனசு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க, காஃபியை கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா வரும்போது, வாங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க வரப்போக இருங்க நீங்கள், கண்டிப்பாங்க அப்படின்னா முராரிக்கும் மிருகாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து மெய் மறந்து போயிட்டாங்க, சொக்கி போயிட்டாங்க. ஏன்னா கடைசியாக வந்த கெஸ்ட் இவங்க தான் 11 மணிக்கு மெய் மறந்து சொக்கி போயிட்டாங்க. எதுவும் சாப்பிடாத கிளம்பிட்டாங்க. லைட்டாக அந்த காஃபி மட்டும், அந்த காஃபி கொடுத்ததே 1/2 டம்ளர், அந்த 1/2 டம்ளர்லையும் ஒரு வாய் குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டாங்க. போதுனாலே ஃபார்மாலிட்டி தான் உங்களுக்கு தான் சொன்னான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் வந்து நல்லா மன்னார் வந்து நல்லா காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலையில் டிஃபன் இருந்தது, லஞ்சு இருக்குன்னாங்க, டிஃபனையே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி டிஃபனையும் அங்கே வெளுத்து கட்டினாரு. இவங்க சும்மா ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேக்ரவுண்டு அது இது ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையும் அப்படி விசாரிச்சாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. எல்லாம் பண்ணும்போது அப்படியே ஓகே அப்படியே முக்கியமாக வந்து எல்லாத்தையும் அப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். இதில் என்ன ஒரு இதுனாக்கா தனுசு ராசி ஆள் பார்த்தாக்கா அப்படியே நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி. அது ஏறக்குறைய சொல்லணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அரவிந்த் சாமி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் எப்படி இருப்பான், அந்த ரேஞ்சில் இருப்பான் அரவிந்த் சாமி. இப்போ பார்த்தாலே பெரிய ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்காரு. அரவிந்த் சாமி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுனாக்கா நீங்கள் பார்த்துக்கங்க.
இவன் வந்து அப்படி வந்து ஒரு ஆள் இதில் வந்து பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு தண்ணி லாட்டரி ரேஸ் எந்த கருமாந்திரமும் கிடையாது. ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருக்காப்புல. 2 குழந்தைங்க 2 பொண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பாங்கன்னா வந்து 2வது 3வது அந்த ரேஞ்சில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சாமுத்திரிகா லட்சணம் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஒரு அந்த ஒரு அழகு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து தாண்டவம் ஆடுது. சிரிச்சா கன்னத்தில் குழி விழுகுது முராரி பையன். ஸோ இவங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே ஒரு சபலம் தட்டுது இவங்களுக்கு. யாருக்கு? முகிலாவுக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. என்னடா இது, ஏன்னா அரைச்சமாவே அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா வேண்டாம் மாதிரி ஒரே ஆளோடு கூட யாரு இவன் தான் நம்ம ஆளு. மன்னார் கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே, குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பற்றினோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரினா சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் வந்து ஒரு வேலை நம்ம இவர் இருக்கார்ல, யார் நம்ம முராரி, அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணுவார், ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா வந்து வீடு வேறு வாங்கிட்டோம், ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறா, நம்மளும் ஒர்க் பண்ணுறோம். இருந்தால் வந்து ஒய்ஃபுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, நீங்கள் எப்போவுமே வந்து வேலைக்கு போனாங்க கரெக்டாக வந்துருந்தீங்க. அந்த அம்மா வேலை பார்க்குறது வந்து கொஞ்சம் தூரத்தில் வேலை பார்க்குறாங்க. வண்டியை கொண்டு போய் 2 வீலர் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க ஒரு பஸ்ஸு மாதிரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு மாதிரி போயிட்டு வரணும். இப்படி அவங்க வரதுக்கு வந்து நைட்டு ஒரு 8 மணி ஆகிடும். இங்கே வீட்டில் பார்த்தாக்கா இங்கே நம்ம முராரியோடைய அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா கிடையாது முராரிக்கு, அம்மா மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப ஒரு அநியாயத்துக்கு ஒரு அப்பாவி. அவங்க கரெக்டாக சமைச்சு வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒரு சப்போர்ட் தான் அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அதுக்கு இருக்குன்னா எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களும் வேலைக்கு போனால் தான் இந்த லோன்லாம் கட்ட முடியும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுன்ற ஒரு நிலமையில இவங்க மிருகாவும் வந்து வேலைக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவங்க மிருகாவோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க வெளியூரில் 300-400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இந்த அம்மா மிருகா வந்து ஒரு 8 மணிக்கு வருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் முன்ன பின்னாவும் இருக்கிற அந்த 2 வீலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டி வந்து ஒய்ஃபுக்கு தான், மிருகாவுக்கு தான். அவர் நடந்தே போய் அவர் ட்ரெயினை பிடிப்பாரு, இல்லை பஸ்ஸை பிடிப்பாரு, எப்படி வேணால் போய்ப்பார். சம்டைம்ஸும் ஆஃபீஸ் கேப் வரும், இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அவர் ஃபீல்டு ஒர்க்கு சைட் ஒர்க்குன்றதுனால சைட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து 7 மணிக்கு வருவார், 8 மணிக்கு வருவார், 9க்கு வருவார், 10க்கு வருவார், 11க்கு வருவார், 12 மணிக்கு வருவார், நைட்டு 1 மணிக்கு கூட வருவார். ஆனால் எப்போ வந்தாலும் காலங்காத்தால பார்த்தீங்கன்னாக்கா காலைல 6 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சு ரெடியாகி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் எதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, அந்த காய்கறி அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம், எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு 8-8:15 தான் வீட்டில் வந்து கிளம்பிடுவான். வேறு முராரி பையக்குள்ள வேலை அவ்வளோ கண்ணு கருத்துமா. அவன் தான் நல்லவனாச்சு, அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாத. டிவி பார்க்க மாட்டான். டிவி பார்த்தான் அப்படின்னாக்கா அது நியூஸ் மட்டும்தான் பார்ப்பான், பாட்டு கூட பார்க்க மாட்டான், படம் கூட பார்க்க மாட்டான், சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போக மாட்டான். அவன் ஒய்ஃபு குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு, யார் முராரியோட அம்மாவை கூப்பிட்டு அதுதான் போயிட்டு வருவோம் சினிமாவுக்கு. எப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஏதாவது வீட்டில் வந்து அவங்க ஏதாவது பென்ட்ரைவில் கால் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட்ஸு வந்து ஏதாவது இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் கொடுத்தா கூட அது புது படமாக இருக்கும். அதாவது ஈவன் ரஜினி நடித்த படமாக இருந்தாலும் சரி, அது விஜய் நடித்த படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் இவனெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் பார்க்க மாட்டான். இவன் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பான், இல்லை வந்து ஆஃபீஸ் பேசிக்கிட்டு இருப்பான். முராரி மாடிக்கு போயிடுவான், அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு இருப்பான். அவ்வளோ ஒர்க்கு டெடிக்கேஷன், அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த லோன் போட்டு வீட்டை வாங்கிட்டோம், ஆனால் நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும், இந்த வீட்டில் லோனை முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு 15 வருஷம் போட்டுருக்கோம். இதை கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்ட்ராவாக வந்து பணம் வந்து கட்டிட்டோம்னா கூட கொஞ்சம் ப்ரீக்ளோஸ் பண்ணிட்டா கூட நல்லதாச்சு அப்படின்னா கூட அவன் அதில் கண்ணு கருத்தமாக இருந்துகிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிரக பிரவேசம் பால் காய்ச்சி எல்லாம் முடிச்சு ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் அங்கே மெட்டீரியல் எல்லாம் சாமான் ஜட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அந்த நேரத்தில் அவன் வரும்போது அவன் முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைட்டு 9 மணிக்கு வரான். இவங்க கரெக்டாக முன்னாடி வந்து அந்த பால்கனி கதவு கீழேயே இவங்களுக்கு சிட் அவுட்டு, இவங்களை தாண்டி தான் அவன் மேலே போகணும், அந்த படி ஏறணும். போகும்போது பார்த்தாக்கா அவங்க 9:30 மணிக்கு பார்த்துட்டு மன்னார் பார்த்துட்டு ஹலோ முராரி அப்படின்னு சார் மன்னார் சார் வணக்கம் சார் அப்படின்னு. அப்புறம் என்ன இப்போ தான் வரீங்களா? ஆமாம் இப்போ தான் சார் வேலை முடிஞ்சுது. டெய்லி இது நேரம் அவன் என்ன ஆகுமா அப்படின் போது அவன் உள்ளே இருந்தால் அவள் விட்டான். யார் நம்ம கதாநாயகி விட்டாங்க முக்கியம். வந்தோடனே என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க நீங்கள்? 9:30 மணி ஆகுது அப்படின்னா இன்னும் கூட லேட்டாக அவங்க எனக்கு 10:30 மணி 12 மணி 1 மணினா அவங்க, ஏன்னா வந்து என்ன பண்ணுறது லோனை போட்டு வீட்டை வேறு வாங்கிட்டுறாங்க. அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு, இல்லை இனிமேல் தாங்க போய் சாப்பிடணும்னா சரி வாங்க உள்ள வாங்க வீட்டில் வாங்க ஏதாவது சாப்பிட்றாங்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் பரவாயில்ல சும்மா வாங்க அப்படின்னு முக்கியம் கூப்பிட்ட உடனே இவனுக்கு ஒன்றும் தட்ட முடியல. ஏன்னா 10,000 ரூபா புது நோட்டு எல்லாம் 100 ரூபீஸ் நோட்டு வச்சு கொடுத்து எல்லாம் பண்ண உடனே இவங்களுக்கு பார்த்தாக்கா சரி லேண்ட்மார்க் வேறு நல்லா வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு இவன் போனோடனே அப்படி போனாக்கா ஒரு டிஃபனே வச்சுட்டாங்க சாப்பிடுங்க அப்படின்னோடனே இவன் இல்லை என் வீட்டில் வேறு டிஃபன் இருக்கு, பரவாயில்ல சும்மா சாப்பிடுங்க அப்படின்னோடனே சும்மா ஒரு 2 சப்பாத்தி அடித்தான், ஒரு 2 இட்லி அடித்தான்,
ஒரு போடி அடித்தான், அதுக்கப்புறம் ஒரு ரசகுல்லா ஒன்று அடித்தான், எல்லாம் அடிச்சுக்கிடுச்சு. ஒரு காஃபிலாம் சாப்பிட்டுக்கிட்டு என்னங்க இப்போ சாப்பிட வச்சிட்டிங்க, நான் வீட்டுக்கு போய் அந்த சாப்பாடுனா வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு, பரவாயில்ல நான் நாளைக்கு காலையில் வந்து அதை வந்து காலைல சாப்பிட்டுக்குவேன். அது நைட் இருக்கிறீங்க காலையில் சாப்பிடுவீங்க அப்படின்னு முக்கியமாக கட்டினா வேறு என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. சரி அப்படின்னா இருந்தால் தாங்க நான் ஒரு சிக்கனமாக இருந்தால் தாங்க இந்த லோனை கட்டணுமே அப்படின்னு. ஏன் லோன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, மிடில் கிளாஸில் நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடுன்றது வந்து ரொம்ப முக்கியம், சொந்த வீட்டில் இருக்க முடியாது. பட் பசங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் அதாவது எஜுகேஷன் மெடிக்கல் அது இதுன்னு இருக்குது, அதோட கூட இப்போ வீட்டில் ஒன்றும் சேர்ந்துருச்சு இல்லையா, நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாங்க, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், வாங்க இன்னும் வாங்க இன்னைக்கு நீங்கள் சரியாகவே சாப்பிடல, நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா பொண்டாடிட்டு சொன்னான் இந்த மாதிரி என்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்னும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. எல்லாம் இங்கே உட்காந்து பேசி ஈஸியாக எல்லாம் முடிச்சு எல்லாம் ஊர் கதை உலக கதை சொந்த கதை சோகதெல்லாம் பேசி ஈஸி போனதுக்கப்புறம் 11 மணி என்னங்க அப்படின்னா ஏன் லேட்டுன்னே அவன் கேட்கல, ஏன்னா இவன் வேலையை பற்றி அவளுக்கு தெரியும். இவன் உடனே சொன்னான் சரி எடுத்து வைக்கிறான், டிஃபன் எடுத்து வைக்கணும். அவள் பெட்லேருந்து எந்திரிச்சான், வேலை மிருகா இல்லை அதெல்லாம் வேணாம், அம்மா தூங்கிட்டாங்களா, அம்மா படிச்சுட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே மாத்திரைலாம் எடுத்து கொடுத்துட்டான் போட்டாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் கீழே வந்து நம்ம மன்னார் சார் வீட்லேயே சாப்பிட்டேன், நான் மன்னார் சார் ஏங்க அப்படின்னு. இல்லை அவங்க 2 பேருமே வாசல் நின்றுட்டு இருந்தாங்க, நான் வரும்போது யதார்த்தமாக பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் போனேன், அப்புறம் வந்து டிஃபன் இருக்குது அப்படின்னாங்க, உங்களுக்காக பண்ணல எனக்கு இருந்தாங்க. அப்புறம் வந்து இல்லை இவோ ஒன்று சொன்னான், இல்லை நல்லவங்க அவங்க அப்படின்னே. சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு 4 தோசை இருக்குது, சட்னி இருக்குது, அது வச்சு காலைல சாப்பிட்டுக்கிறேன், காலைல நீ தனியாக பண்ண வேண்டியதில்லை, அது வச்சுருந்தானே அப்படின்னே. சரி ரைட்டு. இது ஒரு நாள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அங்கே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. மிருகாவுக்கு என்னென்னா யதார்த்தமாக ஒரு கவுடு சூடு தெரியாமல் என்னடா நைட்டு வாங்க புருஷங்காரன் நைட்டு டெய்லி வந்து அங்கே சாப்பிட்றாங்க. அவன் ஒரு நாள் ஒரு ஃபீலிங்காக பார்த்துட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன நீங்கள் வேற அவர் நம்ம இவர் மன்னார் என்ன ஒரு தாயா பிள்ளை அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம், என்ன ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம, நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க போயிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர், இதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு ஒரு பேச துணைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்குது, நாங்களும் வந்து யார்கிட்டையும் அதிகமாக வச்சுக்க மாட்டோம், நாங்கள் பழகிற ஒரே ஆள் நீங்கள் தான். ஏன்னா மற்றவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட வந்து பட்டும் வராத ஒட்டியும் வராத தொட்டும் சொல்லாமல் என்னன்னு கேட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே சுயபுராணம் பாடுற கோஷ்டியாச்சு இது. பட் இவங்களோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மண்டை காஞ்சி கிடக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கேட்டு துளைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு பச்சையாக சொன்னாக்கா அந்த ஒருவேளை டிஃபனை வந்து காலையில் ஆகிடுது, ஒருவேளை டிஃபனே மிச்சமாகுது. இப்போ அப்படின்னா இன்னொன்று இது வந்து அநியாயத்துக்கு இந்த ரிஷபராசி மிருக நட்சத்திரக்காரமா மிருகா வேற பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு வெள்ளந்தியாக இருக்குது. அந்த ரிஷபராசியே அப்படித்தானே, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, கோவப்பட்டா படபடன்னு புரிஞ்சிருவாங்களே தவிர உள்ள ஒன்றுமே இருக்கா. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இது ரெகுலராக இதை ஒட்டி நான் ஒன்று அவங்க அம்மா கூட கேட்டாங்க, என்னப்பா இது இந்த மாதிரி டெய்லி அங்கே அதனால என்ன அப்படின்னா ஒன்று பரவாயில்லம்மா அவங்க நல்ல டைப் மன்னாரும் சரி அந்த அம்மாவும் சரி அப்படின்னா எல்லாருமே யாருமே வந்து எதுவுமே ஆரம்பத்தில் வந்து அது ஒரு வித்தியாசமாக வேற மாதிரி விகல்பமாக எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், குழந்தை ஒன்று இருக்கான், புரிஞ்சு சொல்லுது அதெல்லாம் வந்து ஏதோ மன்னார் இது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி கூட பிறப்பு மாதிரின்னு சொல்லிட்டாரு வேற அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இவங்க நைட்டு டிஃபனையே கட் பண்ணிட்டாங்க, ஒரு வேறு டிஃபனே அவங்க மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அவங்க பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் மிச்சமாகுதுல்ல அப்படின்றதுனால, ஏன்னா அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால பூரானா இப்படியே போயிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிடும்போது நார்மலாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக கட்டிங் போடுவோம், நாங்கள் கட்டிங்க அப்படின்னா அதாங்க ட்ரிங்க்ஸு ஆல்கஹால். அப்புறம் ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்க கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன்றீங்க, நீங்கள் வந்து எதுவும் ஒன்று ட்ரிங்க்ஸ் இல்லைன்றீங்க, ஸ்மோக்கிங் கூட கிடையாதுங்க, நான் பிடிச்சதே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, என்னை கம்பேர் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் கட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்காகவே ஒரு சில இடத்துல நான் வேலையை விட்டே போயிருக்கேன். நான் பார்ட்டி கம்பேர் பண்ணி கூப்பிடுவாங்க, என்னால் முடியாது, என்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் நான் போயிருக்கேன். நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புராரி யார் மன்னார் ஒரு கிளாஸ் எடுத்து ஃபாரினில் பாருங்கள் டெய்லி சாப்பிடுவான், ஏன்னா அவனுக்கு வந்து மருந்து மாதிரி சாப்பிடுவான். டெய்லி ஒரு பெக்குனா ஒரு பெக்கு, 2 பெக்குனா 2 பெக்கு சாப்பிடுவான். ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்னன்னாக்கா அப்படி கொஞ்சமாக ஆரம்பித்து நிறையா போய் விழுந்துடுறாங்க. நம்ம அப்படி இல்லை, நாங்கன்னா அப்படி கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து 2 பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிடுவோம். அப்படியா அப்படின்னு இது யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது தான், எல்லாம் ஹெல்த்துக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாருங்க லைட்டாக போட்டுருங்க பாருங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்கள் லைட்டாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பியரில் ஆரம்பித்தாங்க. ஒரு 10 பியரை கொடுத்து, 10 பியரு காஸ்ட்லி பியரு, ரொம்ப காஸ்ட்லி, இங்கே கிடைக்கவே கிடைக்காது, என்னுடைய மச்சான் ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான் அப்படின்னு மன்னார் அவர் பெருமையை காமிச்சு 10 பியரில் ஊற்றி விட்டாரு.
இவனுக்கு அதை குடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா புளி பசிச்சாலும் புள்ள தின்னாது. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் நான்வெஜ் சாப்பிட்றவன். யாரு? முராரி. தனுசு ராசிக்காரன் வேற சொல்லணுமா? பார்த்தான், ருசி கட்டான். கூட நான்வெஜ் வேற, நண்டு இறாவும் மீனும் சிக்கனும் மட்டனும் எல்லாம் வச்சு பூந்து விளையாடினோம்னா பீர் அந்த நேரத்தில் போட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனை வந்து எங்கேயோ அவன் தூக்கிடுச்சு. தூக்கினவொன்னே போனால் பார்த்தாக்கா அன்றைக்கி வந்து சனிக்கிழமை வேற, நைட் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தாக்கா மணி வந்து 1 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தூங்கிட்டு இருந்தா. போன உடனே பார்த்தாக்கா அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒரே ஒரு டின் பீர் தானே. நல்ல ஒரு வீரியத்தில் இருந்தான். பொண்டாட்டி எழுப்பி கொஞ்சம் மேட்ரு கசம்சம்லாம் பண்ணிக்கின்னு ஒரு திருப்திகரமாக படுத்து வச்சுட்டான். பொண்டாட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிருகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி, என்னடா இவ்வளோ ஒரு அநியாயத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு பவராக இருக்கானே, ஒரு வீரியமாக இருக்கானே, ஏதாவது வந்து வயகரா இது போட்டு வச்சுட்டானா என்னங்க, என்ன எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. அப்படின்னா என்ன சாப்பிட்டீங்க கீழே அப்படின்னா, சும்மா தான் அப்படி நான்வெஜ் வச்சுருந்தாங்க அதான் சாப்பிட்டேன். தண்ணி அடிச்சுன்னு சொல்ல முடியுமா? டின்பீராக இருந்தால் கூட சொல்ல முடியாதுல்ல. இப்படியே போச்சு. டின்பீர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விஸ்கிக்கு போச்சு. லைட்டாக கட்டிங்கில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பெக்குக்கு போச்சு, அப்புறம் 2 பெக்குக்கு போச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இவன் வந்து ஸ்டடி ஆகிட்டான். ஒரு நாளைக்கு 2 பெக்குனா 2 பெக்கு தான், 2 பெக்கு மேலே போடக்கூடாதுங்க. வாரத்தில் ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் ஆயிடுச்சு. என் வீட்டில் வந்து மிருகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேட்டரே தெரியாது. அந்த புள்ள எப்படின்னாக்கா ரொம்ப அநியாயத்துக்கு வெள்ளம்னு சொல்லிட்டேன்ல, எல்லா நாளும் இவங்க ஒன்றா படிக்கிறது இல்லை. ஏன்னா அம்மா வேறு இருக்காங்க இல்லையா. இவன் தனியாக இவன் ரூமில், இவன் 2 பெட்ரூமில் அவங்க குழந்தைகள் அம்மா மிருகாலாம் படுத்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானாக்கா மேக்ஸிமம் வந்து கதவு பார்த்தாக்கா கதவை திறப்பான். கதவை வந்து அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா டெய்லி இப்போ லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆஃபீஸ் வேலையும் இருக்கும், ஆஃபீஸ் வேலை சீக்கிரம் முடிஞ்சு வந்தாலும் இங்கே இந்த வேலை வேறு வந்துருச்சு. இந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இவர் தான் மன்னாரன் கம்பெனியில் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டார்ல. அதனால் வந்து கதவை சும்மா சாத்திட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து திறந்துட்டு லாக் பண்ணிட்டு கீனா போட்டு லாக் பண்ணிட்டு இவன் பாட்டி வந்து படுத்துக்குவான். உள்ளே வந்து ஹால் லைட்டை போடும்போது அவங்க பார்ப்பாங்க, சரி புருஷங்காரன் வந்துட்டான். மணியை பார்ப்பாங்க, மணி 12, 1, 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி வேலையாக வந்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு வரான். அப்படி சாப்பிட்டு வந்தான். நமக்கு ஒரு டிஃபன் செலவு மிச்சம்ன்ற மாதிரி அவங்க டின்னர் செலவு மிச்சம் அவங்க நினைச்சு விட்டு தொலைஞ்சுது. இதுக்கப்புறம் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முராரியோட அம்மா மிருகா குழந்தைகள் எல்லாம் ஊரில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். மிருகாவுடைய இன்னுவிட்டு கூட பிறந்தவங்களுக்கு கசின் சிஸ்டர் அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஒரு காது குத்து நிகழ்ச்சி. அதுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கரெக்டாக வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வெள்ளிக்கிழமையே நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வருவாங்க. அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சு அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ சனி ஞாயிறு 2 நாள் ஆல்மோஸ்ட் வந்து இவங்க கிடையாது. இவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கிளம்பிட்டாங்க எல்லாருமே. இவனை கூப்பிட்டாங்க, இவன் ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் வர முடியாது அப்படின்னா சரி ஓகே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. உங்களுக்கு தான் நைட்டு ஒரு வேளை சாப்பாடு அங்கே சாப்பிட்றீங்க எப்படியுமே ரெகுலராக. மற்ற 2 வேளை கூட நான் வந்து நீங்கள் தான் இல்லை அப்படின்னாக்கா அங்கேயே என்னை சாப்பிட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக நீங்கள் அலையாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படி விட்டாங்கன்னா பார்த்துக்கிறேன், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை ஏதாவது நான் ஒரு தோசை ஈஸி மாவு இருக்குது ஃப்ரிட்ஜில் எடுத்து வேணும்னா சாப்பிடுங்க, சட்னிலாம் வச்சுருக்கேன், பொடி இருந்தால் கூட எனக்கு போறண்டி, நீ கிளம்பு அப்படின்னா எல்லாம் போயிட்டாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். யாருக்கு? மூலம் முகிலாவுக்கும் மன்னாருக்கும் தெரியும். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் வந்து சரக்கு போட்டாங்க. எல்லாம் அப்படியே ஜேன்னு ஓடிச்சு. அப்புறம் இங்கே வந்து மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு. நான் கிளம்புறேன். இன்னத்துக்கு போறீங்க? அங்கே யார் இருக்காங்க? அங்கே தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல ஃபங்க்ஷனுக்கு, விசேஷத்துக்கு. ஆமாம் இல்லை அப்படின்னு சும்மா படுங்க இங்கேயே. அப்படி இங்கேயே நான் இங்கேயே எப்படி அப்புறம் காலைல டிஃபன் தான் வேறு இருக்குல்ல, படுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி படுத்தோம். மன்னார் சொன்னார், அட வாங்க முராரி, நீங்கள் வேறு ஏன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க, வெக்கப்படுறீங்க, வாங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்கள் எதுவுமே உங்களுக்கு இன்வால்வ் ஆகலை. நான் என்ன பண்ணுறது மன்னார் சார், நான் வந்து இன்வால்வ் ஆகினாலே எல்லாமே வந்து சரக்குகிறது அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க, ஃபிகருக்குன்னு. நான் ரொம்ப என்னை வந்து கட்டுப்பாடாக ஆச்சாரமாக நல்லவனா அநியாயத்துக்கு நல்லவனா வளர்த்துட்டாங்க. அதனாலேயே நான் எவ்வளோ மிடில் ஆகிறதுல ஒட்டுறதில்லை அப்படின்னு. வாங்க நம்ம வீடு தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னார் என்ன பண்ணாருனாக்கா, நாங்கள் இன்னைக்கு இங்கே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க தனித்தனி தான். குழந்தைய அன்னைக்கு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இவரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே பெரிய கட்டில் போய் படுத்தாரு. பார்த்தாக்கா இவனுக்கு வந்து பலவிதமான கனவுகள்லாம் வருது. அப்படியே மிதக்கிறான், நீந்துறான், பறக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஏதுறான்ற மாதிரி இருக்குது. ஏதோ வந்து ஊருக்கு போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மிருகா பார்த்தாக்கா நம்ம கூட இருக்காளே, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தான். என்னடா இது, மிருகாவும் இன்னைக்கு ஒரு டைப்பாக இருக்காளே, நல்லா ஒரு இதாக வந்து நம்ம இருக்கிறதுக்கு மேலே வந்து அவள் கின்னுன்னு வந்து அவளை வந்து செம போட்டு போகிறாளே, நம்ம பயங்கரமாக கவனிக்கிறாளே, என்னடா ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இவன் தான். அன்றைக்கி சரக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் ஒரு 1/2 காலி பண்ணிட்டான், 1/2க்கு மேலே போயிட்டான்.
யார் நம்ம முராரி பாயக்குள்ள அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் பார்த்தாக்கா காலங்காத்தால பார்த்தாக்கா விடிஞ்சோன்னா பார்த்தாக்கா எந்திரிச்சு பார்த்தாக்கா உடம்புல ஒட்டு துணி இல்லாத படுத்திக்கிட்டு இருக்கிறான். என்னடா இது, நம்ம வீட்லேயே அப்படி இருக்க மாட்டேன்னு பார்த்தாக்கா பக்கத்தில் பார்த்தாக்கா ஒட்டு துணி இல்லாத ஒரு கருமாந்திரமும் இல்லாத பார்த்தாக்கா யாரு மூலத்தை முக்கியலாம் படுத்திருக்காங்க. பார்த்தா பகீர்னு ஆயிடுச்சு இவனுக்கு. ஐயோ அப்படின்னு எந்திரிச்ச உடனே என்னடா இது ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து துண்டைக்கான துணி இல்லாமல் பேண்ட்டு சொக்கா ஜட்டியை தேடினான். எங்கடா இருக்குது என்னடா இருக்குன்னு பார்த்தாக்கா எல்லாம் அந்த ஓரத்தில் மூலையில் கடந்தது. போய் எடுக்க போனால் அதுக்குள்ள சவுண்டு கேட்டு அவன் எந்திரிச்சிட்டான். என்ன எந்திரிச்சிட்டா அப்படின்னு இல்லை என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏதோ நைட்டு தப்பாக நடந்துருச்சா, நான் ஏதோ தப்பாக அப்படின்னா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எது நடக்கணுமோ அது நல்லதாகவே நடக்குது, நடக்க வேண்டியதும் நல்லதாகவே நடக்கும், நடக்க இருப்பதும் நல்லதாகவே நடக்கும். என்ன சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என் புருஷன் யார் மன்னார் சார், மன்னார் கட்டுறதுக்கு முன்னாடி மன்னாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னாக்கா உங்களையே கட்டியிருப்பேன். நான் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுனா மிருகா அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அப்படியே புரியல. என்னடா எதிரான்ற மாதிரி அவன் டக்குன்னு வந்து அதுக்குள்ள அவன் எதிர்ச்சி பீரோவை திறந்த கபோரை திறந்து ஒரு லுங்கி ஒன்று எடுத்து கொடுத்தான், கட்டிங்க. என்ன அது மன்னார் தான், நீ தான் இப்போ எனக்கு மன்னார் ஆகிட்டீங்களே, மன்னாரை மிஞ்சிற மன்னாரன் கம்பெனி ஆகிட்டீங்களே நீங்கள், சும்மா சொல்லக்கூடாது. என்னுடைய பிறவி பையனை இப்போ இன்னைக்கு இந்த ராத்திரி தான் எனக்கு போன ராத்திரி தான் எனக்கு என் ஜென்ம சாப்பிடுமே அடைஞ்சிட்டேன். அதனால் வந்து நீங்களாம் எதுவுமே கிடையாது முராரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சான். அவன் ஒட்டு துணி இல்லாமல் எழுந்திரிச்சா, ஒட்டு துணி இல்லாமே இருந்தான், இவனும் அப்படியே இருந்தான். லுங்கி கீழே வந்துருச்சு, மறுபடியும் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சும்மா ஒரு பேருக்கு ஒரு நைட்டி அவனை மாட்டிக்கின்னு வெளியே போவா, ஹாலுக்கு போவா, புருஷங்கிட்ட சும்மா இதை வாங்கிடுவா அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவா, இன்னைக்கு எதுவும் சமைக்க வேணாம், சமையல்காரமாக இன்னைக்கு லீவ் விட்டு சமையல்காரமாக வரும்போது வெளியே இருந்தே சொல்லிட்டு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். என்ன வெளியே உட்காந்துட்டு எனக்கு நான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன், அவனுக்கு இன்னைக்கு எதுவும் வேணா வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு இந்த பக்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தான் யார், அவன் என்ன பண்ணுவான் மன்னாரு, அவன் கூஜா தூக்கி தான் அவன் புருஷனே மாமா வாங்கிட்டான். என்ன பண்ணுவான் இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஒரு சைவ சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தவளுக்கு ஒரு அசைவ சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னாக்கா யாரு நம்ம முராரி பூராண நட்சத்திரத்தை முராரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ்டு மைண்டில் இருந்தவன். ஃபிசிக்கல் பாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டோட இருந்ததுனால, அதாவது வந்து ஒரு பூராண நட்சத்திரக்காரன் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரனே பூந்து விளையாடுவானுங்க, அதில் பூராணம் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக இருந்ததுனால வந்து ஒரு போடுன்னு போடுறதுல கிளாடிங்க மன்னனுங்க வீரியம் நிறைந்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிருகா கூட பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு வாழ்க்கை, எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் மில்ஸ் மாதிரி அப்படியே ஒரு லிமிட்டாகவே போயிட்டு இருந்தது செக்ஸ் லைஃப்பும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து வெளிப்படுற நேரம்ன்றதுனால வந்து மடை திறந்த வெள்ளமனை கான்ட்ராக்ட் வெள்ளமனை பாஞ்சு அடித்து அது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போனோடனே இவளுக்கு பார்த்தா சொக்கி போயிட்டான். யாரு நம்ம மூலத்தை முக்கியில் வந்து சொக்கி போயிட்டு அவனும் பார்த்தீங்கன்னாக்கா சளைக்கலை. அவனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது விதமான ஒரு இன்பம், புது விதமான ஒரு போதை, புது விதமான ஒரு மாயையான ஒரு போதை, இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. இதில் போனவனை பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு என்ன சொல்கிறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி புரியாமல் போய் இவனோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரியில் கல்லதனை கஞ்சாதையில் பயில பல்லாயிரம் வார்த்தைகளும் சொல்லாமலே புரிய நீ ஒரு காதல் நூல் நிலையம், நீ ஒரு காதல் நூல் நிலையம், உன் மாலை நேரம் உன் லீலை காணும் என் பெண்மைக்கும் மென்மைக்கும் கண்ணா நீதான் நானும் சொந்தமோ, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றால் சொல்வேன் கண்ணா, என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால் நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். அந்த ரேஞ்சில் போகும்போது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. 39 வயது தனுசு பூராடத்திற்கும் முராரி பயலுக்கும் 37 வயது மூலம் தனுசு முக்கிலாவுக்கும் பத்திக்கிச்சு ஐயோ பத்திக்கிச்சு. இதுதான் என் மேட்ரு. இப்படி போய் இன்னைக்கு புருஷனை வந்து டோட்டலாகவே அவன் வந்து கையை விட்டு போயிட்டான்.
பேருக்கு வீட்டுக்கு வரான், பேருக்கு வந்து பசங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட பேசலாம் எடுக்கலாம். அம்மா வந்து ரொம்ப சத்தம் போட்டு பார்த்தாங்க. அம்மாவே சொல்லிட்டான் முராரி, சரியா வராது, உங்களை பேச ஏதாவது ஒரு உயிர் உள்ளத்தில் சேர்த்து விட்டுட்டுமா, நான் வெளியே போயிட்டு வர ஆம்பளைக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ வீட்லேயே வந்து சிகரெட் குடிக்கலாம். அதாவது டோட்டலாக வந்து ஆளே மாறிக்கலாம். வந்தவொடனே என்ன பண்ணானாக்கா அந்த சிகரெட் பாக்கெட் எடுத்து அந்த கிங்ஸ் லைட்ஸ் எடுத்து அப்படி அடிச்சுட்டு பற்ற வச்சு தான் பேசலாம் அம்மா கிட்டேயே. இவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னாலே குழந்தைங்க வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கதவை மூடிடுறது. அது இருக்கா என்னங்க இப்படி என்ன நடக்குது, என்னங்க ஆஃபீஸ் டென்ஷன் டே, சும்மா என்ன ஆஃபீஸ் போயிட்டு என்ன சும்மா என்ன வெட்டியாக உட்காந்துட்டு பேசியில் உட்காந்துட்டு நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வரேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கு தெரியுமாங்க உங்களுக்கு, எவ்வளோ தான் நான் பஸ் மாதிரி போயிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியுமா. அது உன் தலையெழுத்து, என்ன பண்ணுறது, வீட்டை வாங்கிட்டு வரல கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் கஷ்டப்படல, எனக்கு தாங்க டென்ஷன். உனக்கு டென்ஷன் இருக்குனாக்கா நீ என்ன பண்றது, உன் டென்ஷனா ஒண்ணுமே கிடையாது. ஏன் டென்ஷன் என் ஆஃபீஸ் வந்து பாரு, எவ்வளவு டென்ஷன்றத பாரு. மெயில் வந்துகிட்டே இருக்குது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ஏன் அங்கே போல இங்கே போல அந்த சைட்டை பார்க்கலாம் இந்த சைட்டை பார்க்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்றது. நான் இல்லை புதுசாக வந்து ஹெச்ஆர் வேற பார்த்தா அது அநியாயத்துக்கு குறைச்சல் கொடுக்குறான் அவன். ஏதோ கொஞ்சம் நம்ம வந்து நம்ம மன்னார் வீட்டுக்கு போகிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இல்லைங்க நீங்கள் மன்னார் வீட்டுக்கு போனதுக்கு ரொம்ப மாறிட்டீங்க, ஆளே மாறிட்டீங்க, நீங்களே ஒரு மன்னார் மாதிரி ஆகிட்டீங்களேங்க இப்போ அப்படிங்கும்போது என்ன இப்போ 5 நிமிஷம் எனக்கு சாப்பிட்டு தான் எனக்கு எல்லா சாவும் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் அங்கே சாப்பிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். நான் மதியானத்துக்கு மட்டும் தான் நீ கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நீங்கள் அதுவும் நான் அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டேனாங்க உனக்கு சுத்தமாக டோட்டலாக வந்து உனக்கு சாப்பாடு செலவே இல்லை. என்னங்க அப்படி பேசுறீங்க, இதுதானங்க நம்ம வீடு. அங்கே போயிட்டு ஏண்டி இதுதான் நம்ம வீடு, அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் மன்னார் வந்து எனக்கு பிரதர் மாதிரி, பிரதராக அவர் மாமா வேலை தான் பார்க்குறாரு. பலாரம் விட்டான் பழிச்சுங்க, யாரை பார்த்து மாமா வேலை என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி அவர், யாரை பார்த்து அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க இந்த மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள், இது வரைக்கும் நம்ம கை நீட்டி என்னை அடிச்சதே இல்லையாங்க அப்படின்னு வார்த்தையானது பேசுகிறேன். என்னங்க அவங்களுக்கு கேரக்டர் மாறிடுச்சாங்க. ரோஜாவில் வந்து அரவிந்த் சாமி மாதிரி நினச்சவங்கள கடைசியில் பார்த்தாக்கா தனி ஒன்று அரவிந்த் சாமி மாதிரி ஆகிட்டீங்களாங்க. அப்படித்தான் மனுஷனாக தான் காலம் மாற்றம், சும்மா கிடையாது. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவங்க நாளை கிடையாது. லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும், புரியுதா. வர வாய்ப்பு வந்து விட்டுறக்கூடாது. அந்த ஒரு ஒருத்தன் வந்து வாய்ப்பு கிடைக்கணும் ஏங்கிட்டு இருக்கிறான். என்னங்க ஒரு சரக்கு அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் ஒரு பொம்பளை கூட படுத்துக்கிறதுமாங்க ஒரு வாய்ப்பு அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காதுடே. முன்னாடி புரியாத பேசுற நீ லூசு மாதிரி, எனக்கு எல்லாம் கிடைக்குது பாரு. ஆளை இப்போ எப்படி ஆகிட்டோம் பாரு. எல்லாம் நான் அடிக்கிறதா ஃபாரின் சரக்குடி, எல்லாம் அவங்க செலவு பண்ணுறாங்கடி, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து நம்ம முகிலாட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த லோன் கட்டுறதுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னாக்கா கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நான் கேட்டா தெரியுமா, என்னங்க கேட்டாவா அது இதுன்னு பேசுறீங்களே நீங்கள். அவன் என்ன இருந்தாலும் இன்னொருத்த முன்னாடி எனக்கு முன்னாடி மாதிரி தாண்டி அவ புரியாத பேசிட்டு இருக்கீங்க. கண்டுக்காம சைலண்டா இரு, நான் தான் வேணான்ட்டேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வேணேன், புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா இருந்தேன். ஏன்டா சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆம்பளை நீ கடைசியில் அந்த பணத்தை அவகிட்ட அந்த தேவையா கிட்ட வாங்கி இது இந்த வீட்டில் ஒரு அடைச்சி துடைக்க வேண்டியதாங்களா அப்படின்னு சரிப்பட்டு வராது. இந்த மாதிரினா பேசுறீங்க அப்படின்னாக்கா நான் வீட்டுக்குள்ள வரதை நான் விட்டுருவேன். நான் வீட்டுக்கே வரமாட்டேன். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து போடு போக்கணும் எல்லாரும் பார்த்து அப்படி கப்சி காரவடையாகி சைலண்ட் ஆகிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இதுதாங்க மேட்ரு. இதனுடைய வெளிப்பாடு தான் பாவம் அந்த மிருகா ஃபோனை பண்ணி நம்மகிட்ட கோன்னு கதறி, சார் உங்கள் பதிவுகள் நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் சொல்கிறது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு சார், கண்ணெதிர்க்க எனக்கு நடந்துருச்சு சார், என் புருஷனே இப்போ எனக்கு கையை விட்டு போயிட்டாங்க சார், அவ்வளோ நல்லவன் சார், தங்கம் 24 கேரட் தங்கமாக இருந்தவன் இன்றைக்கி வந்து நகைக்கடையில் வைக்கிற தங்கம் மாதிரி ஆகிட்டான். ஏன்னா 24 கேரட்டில் சுத்த தங்கத்தில் வந்து சவரன் பண்ண முடியாது, நகை பண்ண முடியாது, கூட செம்பு கலந்தால் தான் பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து மன்னார் கூடையும் முகிலா கூடையும் சேர்ந்து அந்த மாதிரி ஆள் மாறிட்டான். இன்றைக்கி 22 கேரட் ஆகிட்டான் சார். என்ன சார் பண்ணுறது? இது அவன் வேற, அவன் தலையெழுத்து யார் மன்னார் பொண்டாட்டிக்கு புருஷனாக அப்படியே மாமா ஆகிட்டான் சார். ஜாதகங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து ஏன்னா 2 வீடு இப்போ ஒரு வீடு ஆகிடுச்சுல்ல, அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கி நமக்கு அனுப்பி விட்டு இந்த ஜாதகத்தை எல்லாம் பார்த்தாக்கா எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக இருக்குது, சப்ஜாலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. மன்னார் பொண்டாட்டிக்கு பூஜா தூக்கணும், புருஷனாக இருக்கணும் மாமா வாங்கணும், முகிலா வேலை தாண்டிய வெள்ளாடு ஆகணும், அது இன்னொருத்தி புருஷனாக இருந்தால் கூட வந்து நம்ம கைப்பிடிக்கல கொண்டு வரணும். அந்தளவு ஒரு கைகாரி மூல நட்சத்திரமாச்சே. ஜாதக அமைப்புகளும் அந்த மாதிரி இருக்குது, ஜனனகால ஜாதகமும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த டேட் ஆஃப் பர்த் அது இது கிரக அமைப்புலாம் சொன்னேன். இது மிருக சீரசத்துக்கு இந்த அப்பாவி வெள்ளந்திக்கு இதுக்கு பார்த்தாக்கா புருஷனை தாரா வாச்சிட்டு கட்டில் இருந்த புருஷனை இப்போ கண்ணால் பார்க்குற ஒரு பாக்கியம் தான் அந்த அளவுக்கு வந்துருச்சு. பார்க்குற பாக்கியம் கூட இப்போ கிடையாது. பார்த்தாக்கா அங்கேயே வந்து படுத்துட்டு அங்கேயே எல்லாம் மேட்டரை முடிச்சுட்டு அங்கேயே வந்து எல்லாம் சாப்பாடு எடுத்துனா அங்கேயே கிளம்புறாங்க. அவன் என்ன எல்லாமே கிடைக்குது, சோத்துக்கு சோறு
சரக்குக்கு சரக்கு, ஃபிகருக்கு ஃபிகரு எல்லாமே கடைசிக்கிட்டு இருக்கு. அதான் வீட்டு சாப்பாடு சொல்லணுமா? இப்படி போகுது. இங்கே வந்து புருஷனை பறி கொடுத்துட்டு காரை பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த அம்மா மிருகசீரிசக்காரமா. எப்போதான் சார் இது சரியாகும் அப்படின்னாங்க. இல்லை வேற ஏதாவது வசியம் கிசியம் பண்ணி புருஷனுக்கு வந்து மைண்டை மாற்றலாமா சார்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எந்த வசியம் பண்ண முடியாது. ஆல்ரெடி வசியம் பண்ணி வச்சிருக்காங்க முக்கிலா. வசியம் ஐயா வசியமா? வசியம்னாக்கா அவங்க தனியாக பண்ணலைங்க, எல்லாம் ஆசை காட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டாங்க. சோத்தை போட்டாங்க, பேசாமல் இருந்தீங்க, அப்போவே நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். சோத்தை போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோறுலேருந்து தம்மு தண்ணி சரக்கு பிறக்கு அப்படின்னு போய் அந்த ஃபிகருக்கு போயிடுச்சு. இப்போ வந்து புருஷன் முன்னாடி மாதிரி ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே என்ன அவசியம் இருக்குது? கண்ணை கொடுத்தா உடலை கொடுத்தா மனசையும் கொடுத்துட்டாலே அவ அப்படின்னு இதுக்கு மேலே என்ன அவசியம் இருக்குது? இது அவங்களுக்கே ஒரு காலம் வரும், திகட்டும். அப்போ இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது வேறு மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து இதாகும். நீங்கள் பொறுமையாக இருங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான வாய்ப்பு, வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாட்டுக்கிறீங்கன்னா உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அவங்க அம்மாவும் பேசுவாங்க, சாராயத்தை கொடுத்து ஊராயத்தமாக. நாளைக்கு நடக்கிறத பற்றி கவலையே இல்லை. யாருக்கு? மூல நட்சத்திரம் முக்கிலாவுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ அனுபவிக்கணும்னா இப்போ வேற எப்போ, இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ அப்படின்றதான் முக்கிலாவோட கான்செப்ட். கிரக சஞ்சார சூழ்நிலைகளும் கோச்சாரமும் அதுக்கு கரெக்டாக பக்காவாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுடைய ஜாதகமும் முக்கிலாவுடைய ஜாதகமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. கணவன் இருக்கவே கணவன் மூலமாகவே கூட்டி கொடுத்து இன்னொருத்தனை அந்நிய மனைவியும் புருஷனோட சல்லாபிக்கிற உறவு கொள்கிற அந்த ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது. மன்னாருக்கும் அது இருக்குது. இவனுக்கும் சோரம் போகிற அமைப்பு முராரி பையனுக்கும் இருக்குது. பறி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற அமைப்பு தான் மிருகாவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. எப்போ சரியாகுன்றது கிரக சஞ்சார சூழ்நிலை மறுபடியும் மாறும் பொழுது சரியாகும். உஷாராக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ராஜேஷ் ரவீந்திரன், மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை சொல்லிட்டார்.